கேசிபி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த விவகாரம் இது தேர்தல் ஆணையம் திரு ஓபிஎஸ்னுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இப்போ அனைத்து தரப்புமே ஒரு எழுத்துப்பூர்வ வாதத்தையும் தாக்கல் செய்யணும், அதே நேரத்தில் நேரில் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? திரு சூரியமூர்த்தி சென்ற மார்ச் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த மனு அனுப்புகிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைக்கிறார். அப்போ பிரேயரே இன்ஃபெக்சுவஸ். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த பிரேயரே இன்ஃபெக்சுவஸ். அடுத்து அவருக்கு இதில் ஒரு பெரிய ஒரு லோக்கஸ்டாண்டி இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் அந்த மனு எவ்வளவு தூரத்துக்கு நிற்கும்னு சொல்ல முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லா பாயிண்ட், ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் ஒரு கோரிக்கை மனு அனுப்புனா ஒரு 30 நாளுக்குள்ளே அதை டிஸ்போஸ் பண்ணணும். தேர்தல் ஆணையம் டிஸ்போஸ் பண்ணலை, அதனால நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அளவில் தான் அதனுடைய டைரக்ஷன் இருக்குது. அதில் இருக்கிற ரெஸ்பாண்டண்ட்டாக ஏற்கனவே ஓபிஎஸ் இருக்கிறதுனால அவரையும் கேட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க என்கிற அளவில் தான் அது மேலோட்டமாக இருக்கு. இதில் ஒரு கோரிக்கை ஓபிஎஸ் வைக்கலாம், ஆனால் அதுக்கு தேர்தல் ஆணைய பரிகாரம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் ஒரு 15 மாசத்துல வர இருக்கு. அதனால ஒரு 6 மாத காலத்துக்குள் தினசரி நிலுவையில் உள்ள எல்லா சிவில் வழக்குகளை விசாரித்து அதில் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் என்று அவர் ஒருவேளை உச்சநீதிமன்றத்திலேயோ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ ஒரு கோரிக்கை வைத்து அதில் டே டு டே ஹியரிங் எடுத்து ஒரு முடிவுக்கு வரலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் என்பது நீதிமன்றங்களால், உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களால் பரிசீலிக்கப்படும். ஆனால் அந்த உயர்நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது. அதனால இது ஒரு லீகலா. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மனது வைத்தால் எலி புலி ஆகலாம், புலி எலி ஆகலாம். இல்ல, இதுவரைக்கும் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம், நீங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா மத்தியில் ஆளுகிற கட்சியாக அவர்கள் இருக்கிறதுனால பல இந்த சமீபத்தில் நடந்த அந்த மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட அந்த மாறுதல்கள், அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட அந்த தேர்தல் முடிவுகள், தேர்தல் வெற்றிகள் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கலாம். அதனால அவர்கள் இதில் ஏதேனும் சித்து விளையாட்டுக்கள் இதில் செய்தால் அது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நார்மல் கோர்ஸில் சட்ட ரீதியாக நம்ம பார்க்கிற பொழுது மற்ற வழக்குகள் இருக்கு. ஆனால் இந்த திரு சூரியமூர்த்தி அவர்களது அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு வழக்காக இல்லை. ஆனா அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்களின் அடிப்படையில், தேர்தல் ஆணைய இணையதளத்திலே இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இரட்டை இலை சின்னம் அவரிடம் தான் இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் இவங்களை கூப்பிட்டு கருத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசு அலுவலகத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தால் அது முட்டாள்தனமாக இருந்தால் கூட, இல்லை இதை நாங்கள் இந்த காரணங்களால நீங்க கேட்ட பரிகாரத்தை எங்களால கொடுக்க முடியாது என்று பதில் அனுப்ப. முட்டாள்தனம்ங்கிற வார்த்தையை சொல்றது ஒரு தவறுதலாகவே இருந்தாலும், தவறுதலான அப்படிங்கிறது ஓகே, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன அந்த வார்த்தை புரியல, அதை ஏன் பயன்படுத்தணும்? அதாவது நீங்க முட்டாள்தனமான என்ன, பிப்ரவரி மாசம் நடந்த தவறுதலாக அப்படி ஓகே, இல்ல முகாந்திரம் இல்லாத அப்படிங்கிறது ஓகே, முட்டாள்தனம் அப்படின்னா அது புரியல. மார்ச், அதாவது ஏப்ரல் மேல தேர்தல் முடிஞ்சிருச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க போய் சிம்பிளா ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? நடந்து முடிஞ்சிட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கேட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தேர்தலுக்கு முன்னாடி போய் ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஒண்ணு, சின்னத்தை எனக்கு கொடுங்க, இல்லன்னா சின்னத்தை நிறுத்தி வச்சுட்டு 2 பேருக்கும் பொது சின்னம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்ப அது கோரிக்கை அது கொடுக்கல, இல்ல முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பெட்டிஷனுக்கு எங்க லைஃப் இருக்குது? இந்த பெட்டிஷனுக்கு எங்க லைஃப் இருக்குது? இன்றைய தேதிக்கு பெட்டிஷன் இன்ஃபெக்சுவஸ். சரி, அது ஏன் தேர்தல் ஆணையம் இதுல ஒரு இடம் நம்ம சந்தேகப்படுற இடம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் அப்பவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கலாம். அவங்க கேட்டிருக்கிற பிரேயர் இது, இந்த பிரேயர் இதே சிமிலர் பிரேயர் ஓபிஎஸ் வச்சாரு, நாங்க அதை கொடுக்கல. அது இந்த பெட்டிஷன் ரெண்டாவது இன்னைக்கு இதை பரிசீலிக்கணும்னு கேட்கிறாரு. இந்த பெட்டிஷன் இன்ஃபெக்சுவஸ், இந்த தேதிக்கு இந்த பிரேயரை நாங்க கன்சிடர் பண்ண முடியாது. அவர் வேணா ஃப்ரெஷ்ஷா ஏதாவது அவருக்கு கிரவுண்ட்ஸ் இருந்தா கொடுக்கட்டும்
அதை நாங்க பரிசீலிக்கிறோம்னு சொல்லலாம். ஆனா அந்த பெட்டிஷன்ல ஏன் தேர்தல் ஆணையம் அது இன்னும் எங்களுக்கு ஒரு 4 வாரம் கொடுங்க என்று அவர்கள் இழுத்ததற்குண்டான காரணம் என்ன? அப்ப ஏதேனும் உள் அர்த்தங்கள் வந்து அதுல இருக்கா? ஆனா இல்ல உள் அர்த்தம் அப்படின்னா ஏன் அதை உடைச்சு சொல்லலாம், என்ன அப்படிங்கறத உடைச்சு சொல்லலாம்ல. இல்ல அதாவது உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? எனக்கு ஒன்னும் தயக்கம் இல்லை, உங்களுக்கு தயக்கம் எல்லாரும் இருந்தா சரி. இல்ல ஒண்ணு எந்த தயக்கம், அதாவது உங்களுடைய கருத்து நீங்க சொல்லலாம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இதை வைத்து கொண்டு ஓபிஎஸ்க்கு ஏதேனும் சற்று சாதகமான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற அழுத்தம் தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தால், எப்படி மகாராஷ்டிரால வந்து ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி அந்த கட்சி இவர்களிடத்துல தான், சின்னம் இவர்களிடத்துல தான் அவர்களுக்கு உருவாக்கப்பட்டதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்டீரியர் மோட்டிவ் சரி மத்திய பாஜகவுக்கு இருந்தால் அது நிலைமைகள் வந்து வேறு மாதிரியா வரும். ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் வென்று விடலாம், ஆனா தேர்தல் களத்தை வெல்ல முடியாது. அதிமுக ஒன்றாக இணைந்தால் ஒழிய தேர்தல்ல வெற்றி என்பது சாத்தியம் இல்லை. இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி என்பது பல கூறுகளாக பிரிந்து நிற்கிறது. இன்னும் இவர்களே கூட பார்த்தீங்கன்னா அது எதேச்சையாகவோ அல்லது திட்டமிட்டோ விஜயை வளர்த்துவதற்கும் உண்டான சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. இல்ல இப்ப நீங்க அதிமுக ஒன்றிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை, அதே நேரத்தில் வாக்குகள் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு. எதை நம்ம பிரையாரிட்டி கொடுக்கணும்? இல்ல அதிமுக ஒன்றுபட்டால் எந்த கூட்டணியும் இல்லாம தேர்தல் களத்துல வெற்றி பெறலாம். ஆனால் இப்ப ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட் அப்படித்தான் வரும். ஓபிஎஸ்ஐ வென்று சின்னத்தை பெற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த சின்னத்தை நம்ம தேர்தல் களத்தில் வெற்றி பெற வைத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்குமா என்றால் அதற்கு வாய்ப்புகள் இன்றைய தேதிக்கு குறைவு. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு சுப்புரத்தினம், இங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸ் தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டது. இந்நிலையில எழுத்துப்பூர்வமாகவும் தங்கள் தரப்பு வாதத்தை பதிவு செய்யலாம், நேரிலும் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பி இருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? என்ன தேர்தல் ஆணையத்திடம் சொல்ல போகிறார் ஓ பன்னீர்செல்வம்? எங்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸ் என்பது சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் உரிமையை எடுத்து சொல்வதற்கும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். அண்ணன் கேசிபிஆர் வந்து பேசுறப்ப திரு சூரியமூர்த்தியோட பெட்டிஷன் இன்ஃபெக்ஷியஸ் வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினாரு. திரு சூரியமூர்த்தி அவர்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய குளறுபடிகளை பற்றி தொடர்ந்து கடிதம் எழுதி வந்திருக்கிறார். அதில் இந்த சின்ன ஒதுக்கீடு பற்றி